லாட்ரி கேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அது நம்ம கொஞ்சம் நாளாக வீடியோ வந்து சரியாக போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து மெத்தட் சரியாக எடுக்க டைம் இல்லை. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் சூழ்நிலையாகி விட்டுது. ஓகே, இனிமேட்டுக்கு நம்ம வந்து டெய்லி நம்ம வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, ஓகேவா? ஃபாலோ பண்ணிங்க. நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் லிங்க் வந்து கொடுத்துருப்போம், அதில் இருக்கும். அதில் பார்த்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மெத்தட்ஸ் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதில் 311 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 645, ஓகேவா? 645. இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 2 அல்லது 4. 2 4 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 வச்சுருக்கு. நமக்கு 2 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 727. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 டேன் ஆப்ஷன் 645 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 5. 8 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 153. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 153 டேன் ஆப்ஷன் 645 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 4. 9 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 153 வச்சுருக்கல 9 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. வந்து 311 வச்சுருக்கு. நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டு. அடுத்து 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து 927 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 927 டேன் ஆப்ஷன் 645 போட்டுருக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் சுற்றினா 9 அல்லது 0. 9 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர், ஓகேவா? அதே நம்ம வந்து 927 வச்சுட்டு நமக்கு 9 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 311 வச்சுருக்கு. 2ஆம் நம்பர் பி போர்டு. அடுத்து நமக்கு வந்து ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதனால் நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கும். நாளைக்கு எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, வந்து நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் வந்து 080 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 டேன் ஆப்ஷன் 645 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 1. 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டு உங்கள் கணக்கில் ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணால் நாளை பொறுத்த வரைக்கும் 6 1 இல்லாமல் ஆட்டமே இல்லாமல் மாதிரி தான் கணக்கில் எடுத்து வந்திருக்கேன். நம்ம வந்து நிறைய மெத்தட் செக் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம், ஓகேவா? நிறைய மெத்தட் செக் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நாளாச்சு வீடியோ போட காரணம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெத்தட்ஸ் கிடைக்காதனால தான். நம்ம வந்து மெத்தட்ஸ் கிடைக்கும் பார்க்க டைம் இல்லாதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ போடல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்காதுன்ட்டு. இனிமேட்டுக்கு நம்ம வந்து வீடியோ போடுவோம். டெய்லியுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம், நம்பர்ஸ் கொடுப்போம், ஓகேவா? ஓகே, நாளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 6 1, ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 6 1 இல்லாமல் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சுட்டு நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரும். ஆல் போர்டாக வந்தாலும் நீ ட்ரை பண்ணிக்க, ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 311. இதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதே நம்ம வந்து 311 போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 692, ஓகேவா? 692. சரி மக்கள், நம்ம வந்து ஒரு 3 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆல்போர்டு எடுத்துக்கலாம். இது வந்து வேறு ஒரு கணக்கில் எடுத்தேன். ஆனால் மெத்தட்ஸ் கொஞ்சம் சரியாக செட் ஆகல. வீக்லி சாட்டில் நம்ம எடுத்தோம், அது செட் ஆகல. அதுக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம வந்து 3 days வச்சு இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 153 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 153 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 349, ஓகே? 349. இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 2 அல்லது 7. 2 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? அதே நம்ம வந்து
153 செடிகள் நமக்கு 2 அல்லது 7 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் பி போர்டு சி போர்டு நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 927. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம 927 ரூட் ஆப்ஷன் 349 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 8. 7 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம 927 செடிகள் நமக்கு 7 8ன்னு கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 080. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 ரூட் ஆப்ஷன் 349 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 5 அல்லது 2. 5 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 080 வச்சுட்டு நமக்கு 5 2. ஏன்னா 2 மெத்தட்ஸ் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதில் டேன் மெத்தடில் நமக்கு வந்து 6 1 கிடச்சிருக்கு. 6 1 நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ். அதில் 1ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக ஒன்று இருக்குது. ஓகேவா, 1ஆம் நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் நம்பராக வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 1ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 1ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். 5 2ல் பார்த்தீங்கன்னா 5 2ல் நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். 1 2 நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 65 56 62 26 5 51 12 21 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மீண்டும் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.